இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். ஆரணி தொகுதியில நம்மளோட சாம்பிள்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேர் கிட்ட நம்ம கருத்துக்கள்லாம் கேட்டிருக்கோம்? 957 பேர் கிட்ட கேட்டிருக்கோம். 901 பேர் தான் அந்த பேலண்ட் எடுத்திருக்கோம். இந்துக்கள் 836, கிறிஸ்தவர்கள் 28, முஸ்லிம்கள் 34, எந்த மதம் சேராதவர்கள் அப்படின்னு 3 பேர், ஆண்கள் 455, பெண்கள் 438 பேர், மூன்றாம் பாலினத்தோர் 8 பேர், 18 இருந்து 19 வயசு இருக்கும் 271 பேர், 20 இருந்து 30 வயசு வரைக்கும் 277 பேரும், 30 இருந்து 50 வயசு வரைக்கும் 190 பேர், அண்ட் 50 வயசுக்கும் மேற்பட்ட ஆட்கள் பாத்தீங்கன்னா 163 பேர், படித்தவர்கள் 588, படிக்காதவர்கள் 313. இப்போ குடிவாரியா பாக்குறப்போ பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துல இருந்து 278 பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பறையர் சமூகத்துல இருந்து 252 பேர், முதலியார் சமூகத்துல இருந்து 90 பேர், அண்ட் இந்த சமூகத்துல சேராதவங்க வேற சமூகத்துல பாத்தீங்கன்னா 281 பேர். இப்போ கட்சி சார்பா யார் யார்கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு பேர் கிட்ட எடுத்திருக்கோம் கருத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக இருந்து 237 பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, காங்கிரஸ்ல இருந்து 23, அஇஅதிமுக இருந்து 29, பாஜக இருந்து 43 பேர், அமமுக இருந்து 37 பேர், நாம் தமிழர்ல இருந்து 26 பேர், பாமக இருந்து 125 பேர் தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுல எந்த கட்சியுமே சேராதவங்க 201 பேர். திமுகவின் அரசாங்கம் செயல்பாடு எப்படி இருந்தது 2.5 வருஷ ஆட்சி காலம் அப்படின்னா, மிகவும் மோசம்னு 27% பேரும், மோசம் அப்படின்னு 26% பேரும், சுமாரா செஞ்சிருக்காங்க ஆட்சி அப்படின்னு 20% பேரும், சிறப்பாக செஞ்சிருக்காங்க அப்படின்னு 17% பேர் தங்களோட கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாஜக மத்தியில் செய்த ஆட்சி எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு வெரி வர்ஸ்ட் மிகவும் மோசம்னு 78% பேரும், மோசம் அப்படின்னு 26% பேரும், சுமாரா ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு 19% பேரும், சிறப்பாகவே இருந்தது அவங்களோட ஆட்சி, பாஜக ஆட்சி அப்படின்னா ஆரணி மக்கள் 18% பேர் நினைக்கிறாங்க. ஆரணி மக்களோட கண்ணில் யார் பிரதமர் வேட்பாளராக பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அதிகபட்சமா ராகுல் காந்தியை தான் பாக்குறாங்க. ஏன்னா 50.17% பேர் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக பாக்குறாங்க. நரேந்திர மோடிக்கு 2வது இடம் 34.29%, அண்ட் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 3.33%, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 3.18% பிடிச்சி கடைசி இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்தபடியா நடிகர் விஜய் பத்தின கேள்விக்கு 2026 நடக்கக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஓட்டை அவருக்கு போடுவீங்களாப்பா அப்படின்னு கேட்டா அதிகபட்சமா 75% பேர் எங்களுடைய ஓட்டு அவருக்கு இல்லை அப்படின்னு உறுதிப்பட கூறியிருக்காங்க. அவருக்கு தான் ஓட்டு போடுவோம், விஜய்க்கு தான் எங்க ஓட்டு அப்படின்னு 13% பேர், இப்பவே சொல்ல முடியாது அப்படின்னு 10% பேர் முடிவெடுத்திருக்காங்க. இப்போ 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷன்ல உங்களோட ஓட்டை யாருக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்டா திமுகவோட கூட்டணிக்கு 55% பேர் அதிகபட்சமா போட்டிருக்காங்க. அஇஅதிமுக கூட்டணிக்கு 30% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 2.73% பேரும் தங்களோட வாக்குகள் 2019 செலுத்திருக்காங்க. இப்போ நாளை மறுநாள் நடக்க போற 2024 லோக்சபா எலெக்ஷன்ல திமுக கூட்டணிக்கு அதிகப்படியான வாக்குகள் விழும் 33.29%. பட் வெயிட், உடனே நம்ம முடிவுக்கு வருவேனா, ஏன்னா அஇஅதிமுக ரொம்ப க்ளோஸா லீட் பண்றாங்க, 33.16% பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. பிஜேபிக்கு வெறும் 22.1% தான், நாம் தமிழுக்கு 3.99% வாக்குகள் ஆரணியில் கிடைக்கும் நம்மளால பார்க்க முடியுது. நம்மளோட ஸ்டாட்ஸ் அசம்பிளி, அதாவது சட்டமன்ற தொகுதி வாரியா எந்தெந்த கட்சிகள் எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் 38.4% செய்யாறுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அஇஅதிமுக 36.48% போடூர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் பாஜக பாத்தீங்கன்னா 27.40% ஆரணியில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. நாம் தமிழர் கட்சி அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 3.86% போடூர்ல அவங்க வாக்குகள் ஆரணியில் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மளோட ஸ்டாட்ஸ் சொல்லுது. இப்போ ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். திமுக கூட்டணிக்கு 34.77% வின் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அஇஅதிமுக கூட்டணிக்கு 34.57%, கிட்டத்தட்ட 0.% தான் அவங்க லீட் பண்ணிருக்காங்க. பிஜேபிக்கு வெறும் 24.12%, நாம் தமிழருக்கு 3.72%. என்னங்க ரொம்ப 0.% இருக்கு. நீங்க ஆரணியை பத்தி என்ன சொல்றீங்க ஆனஸ்டா? ஆரணி தொகுதி இழுபறி தொகுதி அப்படிங்கிறதா ஏங்க இடையில ரொம்ப கடும் போட்டி. ஓகே, வேட்பாளர் சவால் கொடுக்குற வேட்பாளர். இன்னொன்று வன்னியர் கன்சல்டேஷன் பாமக ஈடுபடலை. வன்னியர்கள் பெரும்பகுதியான வன்னியர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஸோ அதனால அதிமுக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க திமுகவுக்கு. கடும் போட்டி நிலவுது. இருந்தாலும் அதில் ஒரு 0.20% திமுக முன்னிலையில் இருக்காங்க. Okay, so Arani is very tough even for you to call. Tough to call தான்ல. Okay, nice. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பட் நம்மளால இன்னும் அக்யூரேட்டா சொல்ல முடியும். ஏன்னா நிலவரம் அப்படி இருக்கு நெக் டு நெக்ல. இதே மாதிரி எல்லா தொகுதியிலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இன்புட்ஸ்க்கு மிக்க நன்றி.